வெல்கம் அண்ணியாரே. யாருக்கு இந்த பதிவு தெரியுமா? பிரேமலா தாக்கூர். ஃபஸ்ட்டு வார்த்தை அந்நியார்னு கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? இனிமேல் அந்த அந்நியாரை கூப்பிட மாட்டாங்க, பிரேமலதா தான் கூப்பிடுவாங்க. மிஸ்ஸஸ் விஜயகாந்த் பிரேமலதா கூப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறீங்க. எத்தனை நாள் வரைக்கும் காத்திருந்தீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அதுவும் மற்றவங்க யாராவது பண்ணியிருந்தா கூட தட்டி கேட்கலாம் நீங்க. ஆனால் நீங்க பண்ணியிருக்கீங்க பாரு நம்பிக்கை துரோகம். செம சூப்பராக பண்ணியிருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் எத்தனை நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்க? அது கேட்பேன் ஐயா விஜயகாந்த் ஐயாவுக்கு. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா கேட்பேன் விஜயகாந்த் ஐயா துணையா இருக்கவே மாட்டாரு. அவரோட ஆத்மா கண்டிப்பா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. சே, நீங்களும் ஒரு மனசாட்சிக்கு இல்லாம எப்படி திமுக கட்சியில போய் கூட்டணி செமையா பண்ணிருக்கிறீங்க அந்நியார. ஏன்னு கேட்டா இந்த விஷயம் 4 நாளாக ஓடிட்டு இருக்கு நியூஸ்ல. ஆனா அரபி நாட்டில் எல்லாரும் நோன்பு இருக்காங்க. நான் வார்த்தைகள் பேசக்கூடாது. ஏன்னு கேட்டாக்கா உங்கள மாதிரி துரோகத்துக்கெல்லாம் வார்த்தைகள் விடக்கூடாது அந்த டைமில், சரியா? அதுதான் 4 நாளாக நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, யாருக்கு என்ன, யார் கூட சேர்ந்து துரோகம் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். இதுக்கு மேலே நான் பேசலைன்னா கேட்பேன் விஜயகாந்த் ஐயாவோட ரசிகரே இல்லை. நான் செத்த போனதுக்கு நான் சமம், சரியா? பேசிதான் ஆகணும். செமையா பண்ணியிருக்கீங்க. அது எப்படி எத்தனை நாளாக காத்துட்டு இருந்தீங்க? இது எங்க ஐயா உயிரோடு இருக்கும்போது நீங்க போய் கூட்டணி வச்சிருந்தா எங்க ஐயா கொடுக்குற தண்டனை வேறு மாதிரி கொடுத்துருப்பாரு. எங்க ஐயா இல்லை, யாரு கேட்பேன் ஐயா, அவர் இல்லாத காரணத்தினால. ஆனா நீங்க கீழ்தரமா இந்த மாதிரி இப்படி ஒரு கேவலமா பண்ணிருக்கிறீங்களே. எப்படி? யார் என்ன வேணா பேசட்டும், யார் என்ன வேணா சொல்லட்டும், அப்படிலாம் பேசுறீங்களே. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஏன் இப்பதான் உங்களுக்கு தெரியுமா கூட்டணி செய்யறதுக்காக? ஏன் அதுக்கு முன்னாடிலாம்